தகவல் தொழில்நுட்ப பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹேமமாலினி அவர்கள். வணக்கம். இங்க நான் வந்து ஒரு பொலிட்டீஷியனாவோ இல்லை வந்து ஒரு ஸ்பீக்கராவோ வரல. நான் என்னோட கணவர் ஆதித்தனோட மனைவியா இங்க வந்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்து எனக்கு ரொம்ப புதுசு. உங்க எல்லாரையும் பார்க்கறதுல இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ இந்த ஒரு க்ரௌட் பார்க்கும்போது ஆக்சுவலி வந்து ஏதோ ஒரு க்ரௌட் மாதிரி இல்லாமல் ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, நம்மளோட ஒரு பெரிய குடும்பம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லுக் தான் கொடுக்கறது இந்த ஸ்டேஜ் எனக்கு. அண்ட் முக்கியமாக வந்து எப்போதும் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கை அடிச்சா வந்து சத்தம் வராது அப்படின்ட்டு. இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது, அதுவும் குடும்பமாக வரும்போது, நீங்கள் உங்களோட மனைவி, அம்மா, தங்கை இவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்திருக்கும் போது இந்த ஒரு இடமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா. அண்ட் முக்கியமா இங்க வந்து லேடிஸ், ஒரு ஃபேமிலியில ஒரு லேடி இல்லை அப்படின்னா வந்து அது வந்து ஒரு வீடு மாதிரி தான் தெரியுமே தவிர ஒரு ஃபேமிலியா தெரியாது. அதே மாதிரி தான் வந்து ஒரு லேடி வந்து அரசியலுக்குள்ள வந்தாங்க அப்படின்னா அதுவுமே வந்து அப்பதான் வந்து அதோட ஒரு முழுமை அது அடையும் அப்படிங்கறது வந்து நம்மளோட அண்ணன் சீமான் அவர் வந்து அதை நினைச்சதுனாலதான் அங்க லேடிஸ் நிறைய வரணும், விமன் உள்ள வரணும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்காரு. அதுக்கு வந்து இங்க இருக்கிற மென், அதாவது நீங்க பாலிடிக்ஸ் அப்படின்னாலே வந்து அது ஒரு ஆண்கள் உலகம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாருமே பாக்குறோம். பெண்கள் அவ்வளவா கிடையாது உள்ள. அதுக்கு காரணமும் வந்து ஒரு விதத்துல ஆண்களுமா இருக்கலாம். ஏன்னா நம்ம என்னதான் ஒர்க் பண்ணாலும், நீங்க பாலிடிக்ஸ்ல இருந்தாலும் குடும்பம் அண்ட் அரசியல் ரெண்டுத்தையும் உங்களால பேலன்ஸ் பண்ண முடிஞ்சா, குடும்பமா அது பெண்கள் பார்த்துப்பாங்க, அரசியலை நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு ஒதுங்காம அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸும் ரெக்கக்னிஷனும் கொடுத்தீங்கன்னா அவங்க தாராளமா உள்ள வந்துருவாங்க. அவங்களுக்கு தேவை வந்து ஒரு விமன் எம்பவர்மெண்ட் எல்லாம் கிடையாது, அவங்க ஆல்ரெடி எம்பவர்ட் தான். பெண்கள் நினைச்சா எதை வேணாலும் செய்ய முடியும். அவங்களுக்கு தேவை நீங்க கொடுக்க வேண்டிய ஒரு சின்ன இடம், அந்த இடமும் ஒரு வழியும் காமிச்சு விட்டீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப பெருசா போவாங்க. நம்ம எல்லாரும் ரொம்ப பெருசா மேல வர்றதுக்கு உதவியா இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு அந்த வழியை காட்டுங்க, அவ்வளவுதான். அவங்கள வந்து பிரிச்சு விடாம குடும்பத்தை அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு ஒதுக்கி விடாம அவங்களுக்கு கொஞ்சம் வழியை வகுத்து கொடுத்து நீங்க பேலன்ஸ் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா இது எல்லாருமா சேர்ந்து இந்த கட்சியை இன்னும் மேலும் மேலும் கொண்டு வரலாம். வேற எந்த கட்சியிலையும் வந்து இந்த இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குமா எனக்கு தெரியாது. விமன் வரணும், அவங்க வரணும்ட்டு ஆரத்தி வச்சு எடுக்கிற மாதிரி எல்லாரையும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு எல்லா கட்சியிலையும் இது நடக்குமான்னு தெரியல. இங்க நடக்குது, அதுக்கான ஸ்பேஸை நம்ம உண்டு பண்ணி கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். என் கணவர் பத்தி சொல்லணும் கண்டிப்பா இங்க. ஏன்னா ஒரு கேண்டிடேட்டா இங்க ஆதித்தன் நிக்கிறாரு அப்படின்னா அப்கோர்ஸ் அவர் வந்து அன்பு தென்னரசன் மாமா அவரோட பையன் அப்படிங்கிறது வந்து அவருக்கான ஒரு ரெக்கக்னிஷன் தான். ஆனா அதையும் தாண்டி வந்து அவர் ஒரு தனி நபரா, ஒரு இண்டிவிஜுவலா நீங்க அவரை பார்த்தீங்கன்னா தப்பு சரி அது எங்க இருந்தாலும் வந்து அந்த வாய்ஸை வந்து அது அவருக்கு வேண்டியவரோ அந்நியமோ யாரா இருந்தாலும் அந்த வாய்ஸை எழுப்புறதுக்கு ரொம்ப தகுதியானவர். எல்லா இடத்துலயும் அந்த தைரியம் ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் பெண்களுக்கு எல்லா இடத்துலயும் முக்கியத்துவம் கொடுக்க தெரிஞ்ச ஒரு ஆள். எங்க வந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் குடும்பத்துல இருந்து ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் எல்லா இடத்துலயும் வந்து எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கூட நடக்கிறதுக்கு ஒரு கரெக்டான ஒரு நபரா இருப்பாரு. சோ எல்லாரும் உங்க ஃபேமிலியா எல்லாம் நினைச்சு நீங்க எல்லாரும் கூட அவர் கூட நிக்கணும். இது வந்து என்னோட ஒரு பெரிய ரெக்வெஸ்ட் உங்க எல்லார்கிட்டையும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இதுக்கு மேல பேச தெரியல இங்க. நன்றி. இங்கே வந்திருக்கும் அனைவரும், தாய் தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் வணக்கம். குடும்பத்தோட வந்தவங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நம்ம தம்பி வேட்பாளர் நினைக்கிறாரு, அவரை ஜெயிக்க வைக்கணும். இதே ஃபர்ஸ்ட் மேடை முத நான் பேசுறேன். எங்க வீட்டுக்காரர் சொல்லுவாரு, நீ மேடை ஏறி பேசுறதெல்லாம் அண்ணன் பேசுறதெல்லாம் கேளுன்னு கேட்பாரு. அது சொல்லிக்கிட்டு சின்ன பசங்களுக்கு கூட அண்ணன் யாருன்னு தெரியும். என் பேரன் 1.5 வயசு பேரன் கூட சொல்றான், போட்டா டிவியில அண்ணன் போட்டா வந்தா அபே சீமான் தாத்தா வந்துட்டாரு, அபே சீமான் தாத்தா வந்துட்டாருன்னு சொல்லுவாரு. ஆனா நாங்களும் பத்திரிக்கை எங்க ஏரியாலாம் போனோம், எல்லாத்துக்கும் அண்ணன் தெரியும். அண்ணனுக்கு ஓட்டு போட்டு தான் இருக்காங்க. ஆனா வெளியே வரமாட்டேங்கிறாங்க மக்கள்லாம். ஓட்டு அண்ணனுக்கு தான் போடுவானாங்க, ஆனா வெளி உலகத்துக்கு நாங்க வர சங்கடமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களால பேச வச்சு இப்படி பெண்கள் நிறைய வந்திருக்கீங்க. இவங்கெல்லாம் நண்டம் பேச வச்ச ஆளுகள்லாம் வர சொல்லணும்னு என்னுடைய ஆசை. எல்லாத்துக்கும் நன்றி. உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வருகையை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சின்ன பதிவு மட்டும் நான் இங்க உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு விரும்புறேன். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி 85வது வட்டத்துல ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி நாங்களே போய், அப்ப இருந்தவர் 2-3 பேர் இருந்தாங்க. அதில் அண்ணன், நம்ம அண்ணன் கூட இருக்காரு. அப்போ நாங்களாம் போய் அன்பண்ணனை பார்த்து பேசினோம். ஒரு வாட்டி நைட்டு ஒரு 11:30 மணிக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். இது எதுக்கு சொல்றேன்னா, கட்டமைக்கணும் இல்லையா,
நம்மளோட கிளைகளை முதல்ல கட்டமைக்கணும். கிளைகளால் தான் இன்னைக்கு நம்ம எல்லாமே என்னதான் நானும் நிறைய வீடியோ பார்க்குறேன், சோஷியல் மீடியாவில் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னாலுமே அன்னைக்கு விட இன்னைக்கு நம்ம பெரும்பாலான பெரிய சதவீதத்தில் தான் இருக்கிறோம். இன்னைக்கு எல்லாருமே விரும்பி வராங்க, அண்ணனை தேடி வராங்க. அவரோட அரசியல் புரிதல் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, எல்லாருமே இன்னைக்கு தேடி வராங்க. இருந்தாலும் கிளை கட்டமைப்பு அது நமக்கு வேணும். அதனால இந்த பதிவு தான் நான் சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன். கோச்சிக்காதீங்க, இது என்னோட முதல் மேடை, மன்னிக்கவும் ஏதாவது தவறா பேசியிருந்தா. ஒரு 11:30 மணிக்கு ஃபோன் பண்ண அன்பு தென்னரசு அண்ணனுக்கு. அப்போ ஒரு மீட்டிங்கில் கூப்பிட்டு என்ன சொல்லியிருந்தாரு, நம்ம இங்கே நிறைய அலைஞ்சிருக்கிறோம், ஒரு சோரட்டிக்கும் ஒரு பதாகைக்கும் நிறையா பயணம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இப்போ தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இளைஞர் வராங்க. அப்போ ஒரு மீட்டிங்கில் என்னை கூப்பிட்டு சொன்னார், 11:30 மணிக்கு ஒருத்தன் ஃபோன் பண்ணி, எனக்கு தம்பி ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி என்னை இங்கே கொடி கம்பம் நடத்த விட மாட்டேங்கிறாங்க காவல்துறை, நீங்கள் வந்து என்னன்னு கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு தம்பி சொன்னார். எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அவ்வளோதான், நம்ம வளர்ந்துட்டோம், இதுக்கப்புறம் வளரவும் போகிறோம், கண்டிப்பாக இதுக்கப்புறம் நம்ம வளர்ந்துருவோம் அப்படின்னாரு. அன்னிலேருந்து இன்னைக்கு வரையும் பயணிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுக்கப்புறம் காலன சூழ்நிலை என்னாலையும் முழு நேர அரசியல்வாதியாக இருக்க முடியல. கிளைகளை கட்டமைக்கணும், அவ்வளோதான். நம்ம இருக்கிறோம், நம்மளை சுற்றி 4 பேர்கிட்டயாவது நம்ம இதை பற்றி பேசணும், நம்ம அரசியலை பற்றி பேசணும், நம்மளோட கொள்கைகளை பற்றி பேசணும். பேசினா மட்டும்தான் இங்கே விடுவி வரும், பேசலைன்னா ஒன்றுமே வராது. பேசுங்க, முடிஞ்ச வரையும் எல்லாருக்கிட்டையும் பேசுங்க, பக்கத்து வீட்டில் பேசுங்க, அக்கம் பக்கம் எல்லாருக்கிட்டையும் பேசுங்க, நல்லபடியாக பேசுங்க, எல்லாரும் நல்லா இருப்போம். நாம் தமிழர். மேடையிலாம் ஏறி பேசினதில்ல. தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம், திங்குரு பகவரை எவரென்று நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சியை வேல் கொண்டு தாக்குவோம், பண்டை பெரும் புகழ் உடையோமா இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா, எத்திசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா, எங்கட்கும் எங்கிட்ட நரிகளால் தொல்லையா. அதான் இந்த திராவிட ஆட்சியை வந்து நம்ம மாற்றி அமைக்கணும்னா அண்ணன் கூட சேர்ந்து பயணிக்கணும். அதுக்கு வந்து இப்போ நம்ம கிளை கட்டமைப்பை வந்து வலுப்படுத்தணும். அதுக்கு வந்து இப்போ நம்ம ஒன்று கூடியிருக்கோம் மக்கள் எல்லாருக்கும் நான் என்ன தெரிவிக்கிறேன்னா, உங்கள் பகுதியில் சேர்ந்திருக்கும், உங்கள் அருகாமையில் இருக்கும் எல்லார்கிட்டையும் நம்ம போய் பேசணும். பேசினாதான் வந்து இந்த திராவிட ஆட்சியை வந்து நம்ம வந்து வீழ்த்த முடியும். அண்ணன் வந்து தனித்து தான் இது வரைக்கும் எந்த ஒரு மனமாற்றம் இல்லாமல் எங்கள் போல தம்பிகளை வந்து உறுதியாக நின்று பேசி இது வரைக்கும் வழிநடத்தி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காருன்னா, நாங்களாம் வந்து மற்ற அரசியல் கட்சியெல்லாம் பார்த்து இது பண்ணி இல்லாமல் அண்ணனோட ஏன் நிற்கிறோன்னா, அவரோட சித்தாந்தம் கொள்கைகள் இதெல்லாம் பின்பற்றி தான் நிற்கிறோம். ஆனால் இப்போ வரவங்களாம் வந்து அரசியல் கட்சின்னு ஆரம்பிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க, இதெல்லாம் பினாமிகள் கட்சி மாதிரி வந்து சேர்ந்து இது பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம முறியடிச்சு அண்ணன் வந்து ஒரு மாநாடும் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து அவ்வளோ தத்துவமாக நம்ம பண்பாட்டு கலாச்சாரம் அதுல இருந்து என்னென்ன இது பண்ணணுமோ அவ்வளோத்தையும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற அந்த சித்தாந்தத்தை இது பண்ணி இன்னமும் அந்த மரங்களின் மாநாடு, மாடுகள் கால்நடைகளுக்கான மாநாடு இதெல்லாம் எடுத்துட்டு வர்றாருன்னா எதற்காக? நம்ம இதை கொஞ்சம் வந்து சிந்திக்கணும். இப்போ எங்க பகுதியில் வந்து 87 வட்டத்தில் ஒரு கூட்டமைப்பு இருக்கு. ஒரு மாடு வந்து சங்கம் வச்சு வளர்க்குறாங்க, இது பண்றாங்க. அவங்களுக்கு வந்து இடையூறுகள் நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அதான் முன்னதாக இங்க வந்து எப்படி இருந்தது மாடு வளர்ப்புக்கு, இப்போ ஒரு நம்ம வந்து பால் வாங்குறோம், பால் சந்தை மதிப்பு அதுல எவ்வளவு இருக்கு, இதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இதை வந்து நம்ம ஏன் அந்த தற்சார்பு பொருளாதாரத்தை நம்ம கவர்மெண்ட்டே அதை எடுத்து இதை பண்ண மாட்டேங்குதுன்னா இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். நம்ம பகுதி மக்கள் கிட்ட இதெல்லாம் சொல்லணும். கல்வியை வந்து பேசணும். கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 230 பள்ளிகளை வந்து மூடி இருக்காங்க. அது கணக்குப்படி பார்த்தோன்னா காமராஜர் ஐயா வந்து எவ்வளோ இது பண்ணி அவ்வளோ பள்ளிகளை வந்து திறந்து வச்சாரு. ஆனால் இப்போ அந்த பள்ளிகளெல்லாம் வந்து இது பண்ணி மூடுறாங்க. இப்போ அதெல்லாம் இப்போ வந்து அண்ணன் ஆட்சிக்கு வந்தாருன்னா இதெல்லாம் மாறும். தரமான கல்வி வந்து நம்ம சமுதாயத்துக்கு எடுத்துட்டு வரணுன்றதுதான் அண்ணனோட முதல் குறிக்கோள். கல்வியை வந்து இலவசமாக கொடுக்கணும், மருத்துவத்தை இலவசமாக கொடுக்கணும். மருத்துவம் வந்து தரமான ஐயா நல்லகண்ணையா இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் GH ஹாஸ்பிட்டல்ல இருக்க இந்த அவர் வந்து ஒரு உன்னதமான ஐயாவெல்லாம் எனக்கு வந்து பார்க்கணும்னு அவ்வளோ ஆசை எனக்கு. ஆனால் அது நேரம் காலம் வந்து எனக்கு வந்து இப்போ எப்படி சொல்றது, அவரை பார்க்க முடியாத ஒரு இதில் இருக்கு. ஆனால் வந்து அவரை மாதிரி ஒரு உன்னதமான அரசியல் தலைவர் இங்கே வந்து யாரும் இல்லை. ஐயா வந்து இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இது பண்ணி பார்க்குறாங்க. இதே எந்த வேற அரசியல்வாதிங்க யாரோ ஒருத்தரை சொல்லுங்க இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்ப்பாங்க அப்படின்ட்டு.
தனியார் மருத்துவத்துக்கு தான் இது பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டீம் அப்படின்ற மாதிரி ஒதுக்குவாங்க. அவங்க நினைச்சாங்கன்னா இங்க இருந்து விண்ணுறுதியில பறந்து அங்க போவாங்க, போய் ட்ரீட்மெண்ட்டை முடிச்சு இங்க வருவாங்க. இந்த மாதிரி தான் நடக்கும். அதான் தரமான மருத்துவம் இல்லாதது தான் அதுக்கு காரணம். அந்த மருத்துவத்தை வந்து இலவசமா கொண்டு வர்றதுக்கு, இலவசமா இல்லாம அதை மேல் தரத்துக்கு கொண்டு வர்றதுக்கான இது வந்து அண்ணங்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அவரை வந்து ஆட்சியில வந்து நம்ம உட்கார வைக்கணும். அதுக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து கரங்களை கோர்த்து, நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கிளைகளிலும் நம்ம எந்த பகுதியில இருக்கோமோ நீங்க ஓட்டு போட்டா அதோட முடிஞ்சிடும் நினைக்காதீங்க. இங்க வந்திருக்கவங்களுக்கு நான் தாழ்மையா வேண்டிக் கொண்டது அதான், உங்க பகுதியில நீங்க இருக்கிற கிளையில உங்களுக்கு பக்கத்துல நீங்க பேசுங்க. நீங்க பேசும்போதே பேசுங்க. நீங்க வந்து அண்ணன் இது சீமான் அண்ணன் அந்த மாதிரி ஒரு கட்சி இருக்க தெரியுமான்னு சும்மா கேளுங்க. ஆனா இங்க மெஜாரிட்டியா பாத்தீங்கன்னா எல்லாரும் மெஜாரிட்டிக்கு பார்ப்போம், மெஜாரிட்டிக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மெஜாரிட்டின்றது என்ன? அண்ணன் வந்து தனித்து நிக்கிறார். எதுக்கு நிக்கிறார்? இப்போ வந்து ஏதோ ஒரு கட்சி கூட கூட்டணி சேர்ந்தாருன்னா அந்த கூட்டணி சேர்ந்த கட்சியோட கரங்கோத்து அவர் நினைச்சதை செய்ய முடியுமா? முடியாது, சாத்தியமே இல்லை. அதெல்லாம் யோசிச்சுதான் அண்ணன் இன்னும் தனித்து நிக்கிறாரு. அவரோட கரங்களை சேர்த்து வலு கொடுப்போம். நாம் தமிழர்.